இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்காக நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் துதி ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக அடியாளுக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக முதலாவது நான் தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு உணர்த்தினார். அந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஏசாயா 45 அதிகாரம் 2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போது நமக்கு முன்னாடி ஒருவர் போகிறார், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் முன்பாகவும் யார் கடந்து போகிறார்? நம்மை இந்த நாளில் கூட நாம் நிதானிக்கலாம். எனக்கு முன்பாக யார் கடந்து போகிறார்? நான் யாருக்கு பின்பாக நான் கடந்து போகிறேன்? அப்படி நமக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து போவார் என்று சொன்னால் கோணலான எல்லா பாதைகளை செவ்வையாக்க அவரால் கூடும். இந்த நாட்களில் கூட நமக்கு முன்னாடி அவர் போகிறார் என்று சொன்னால் நாம் அவர் பின்னே போக வேண்டும். அப்படி என்றால் எல்லாருக்கும் முன்பாக எல்லாருக்குமே இந்த வாக்குத்தத்தம் பொருந்துமா என்று சொன்னால் இல்லை. இப்போது ஒரு குடிகாரராக இருக்கலாம், ஒரு துன்மார்க்கம் காரியத்தில் இருக்கலாம், ஒரு பாவிகளாக இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக போக மாட்டார். அப்போது யாருக்கு முன்னாடி போவார் என்று சொன்னால் கர்த்தருக்கு பின்பாக யார் போகிறோமோ அவர்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போய் எல்லா கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நாம் அதை நிதானிக்கலாம். எனக்கு முன்பாக கர்த்தர் போவார் என்று சொன்னால் என்னுடைய பாதைகள் எல்லாம் அது செவ்வையாக இருக்கும். அது கோணலாக இருந்தாலும் அதை செவ்வையாய் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லி நாம் அறிக்கையிடலாம். யாத்திராகமம் 13 அதிகாரம் 21 கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பகலில் ஒரு மேகஸ்தம்பத்தையும் இரவினில் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவங்கள வழி நடத்தினார். வண்ணாந்திரத்தில் 40 வருஷம் காலம் அளவும் அருமையாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஒரு இரக்கமுள்ள தகப்பன் அவர்களுக்கு முன்பாக எப்படி கடந்து போனாரோ அதே போல் இந்த நாளில் கூட நமக்கு முன்பாகவும் கடந்து போகிறவராக இருக்கிறார். யாத்திராகம் 23:23
என் தூதனானவர் எனக்கு முன் சென்று எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர் அவர்களை அதம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு முன்பாக போவார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை அதம் பண்ணும்படியா அன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் முன்னாடி சென்றார். இந்த நாட்களில் கூட உங்களுக்கு முன்பாகவும் கூட கர்த்தருடைய தூதனானவர் கடந்து போவார் என்று சொன்னால், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிராக இருக்கிற எல்லா காரியங்களை அதம் பண்ணும்படியா, உங்களுக்கு ஒரு வழியில செவ்வையா இருக்கும்படியா ஆண்டவர் முன்பாக கடந்து போவார். அவர் முன்னாடி போகணும்னா நாம் அவர் பின்னாடி போக வேண்டும். அப்படி போனால் மாத்திரமே தான் அந்த கோணலான எல்லா பாதைகளை ஆண்டவர் செவ்வையா மாற்ற முடியும். சங்கீதம் 91:11 நாம் போகும் வழியில் துணையாயிருந்து தூதனை வைத்து பாதுகாப்பவர். அவர் நம்ம போகிற வழியில் இந்த நாட்களில் கூட அநேக பிரயாணங்களை நாம் கடந்து போகிறோம். போகிறோம் வரும்பொழுது நாம் திரும்பி வருவோமா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கரம் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால், நாம் பிரயாணத்தில் கூட நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியமாக இருக்கிறது. அப்போது கர்த்தருடைய தூதனானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். மீகா 2:13 நாம் போகும் வழியில் தடைகளை உடைக்க கடந்து போகிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம போகிற வழிகளில் அநேக தடைகள் காணப்படலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது தடைகள் போராட்டங்கள் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இந்த நாளே அந்த தடைகள் எல்லாம் உடைய போகிறது. யாத்ராகம் 33:14 நாம் போகும் வழியில் சமூகம் வைத்து முன்னே சென்றவர். அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக கடந்து போகும் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய சமாதானம், அதில் ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆண்டவருடைய வழி நடத்துதல், அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திற்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் நமக்கு முன்னாடி போகிறார் என்று சொன்னால் நமக்கு தடைகளை உடைப்பார். உங்களுடைய தடைகளை உடைப்பார். உங்களுக்கு துணையாக நிற்பார். அவர் உங்களுக்கு அவருடைய சமூகத்தை வைத்து காக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32:8 நாம் போகும் வழியில் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை தந்து நமக்கு நல் வழியில் நடத்துகிற வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போது நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கிறார். நம்ம சில நேரங்களில் குழம்பி கொண்டு இருக்கும்போது நான் என்ன செய்யறது தெரியலன்னு கலங்கி நிற்கும் பொழுது, நீ இதை செய் மகளே, அதை செய், இதை செய்யாதன்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். அதற்கு கர்த்தரோடு நாம் இருக்கிற அந்த ஐக்கியம், நாம் பேசுவதை அவர் கேட்பார், அவர் பேசுவதை நாம் கேட்குற அந்த அனுபவத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்க விரும்புகிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு முன்பாக போவார் என்று சொன்னால் அங்கே இருக்கிற தடைகள் எல்லாம் உடையும். அவர் முன்னாடி போவார்னு சொன்னால் தூதனை வைத்து பாதுகாப்பார். அவர் முன்னாடி போகிறார்னா அவருடைய சமூகம் நம்மளை பாதுகாக்கும். அவர் முன்னாடி போனால் நமக்கு ஆலோசனை கர்த்தரா, நம்ம போகிற அந்த வழியில் இந்த வழியில் போ மகளேன், இந்த வழியில் போ மகனேன் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். நம்மளுடைய வாழ்க்கையில் அவரையே எப்பொழுதும் சார்ந்து இருக்க வேண்டும், அவரையே எப்பொழுதும் நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி தினந்தோறும் ஒரு வேத வாசிப்பு, தினந்தோறும் ஜெபம், உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருக்கு நமக்குள்ள அந்த ஐக்கியம் சரியாக இருந்தது என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், தடைகளை உடைப்பார், கோணல்களை செவ்வையாக்குவார். இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். அவர் என் முன்னாடி போகிறாரா, எல்லா காரியத்திலும் அவர் எனக்கு முன்னாடி போகிறாரா என்று
என்று சொல்லி நிதானிப்போம் என்று சொன்னால், அப்படி அவர் எனக்கு முன்னாடி அவர் போகலைன்னு சொன்னால் இந்த நாளில் நாம் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு பின்னாக நான் வர்றேன்ப்பா, எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க. நீங்கள் போகும்போது என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடையும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்க எல்லா செங்கடலை உடைக்க உம்மால் கூடும் அப்படின்ட்டு இந்த வார்த்தை எனக்குரியது என்று சொல்லி என் ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறார், இந்த தடைகளை உடைக்கிறவர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, ஏசாயா 52:12 கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். அவர் முன்னும் மாத்திரம் அல்ல, நமக்கு பின்னாகவும் இருந்து நம்மளுடைய எல்லா காரியத்திலும் அவரை முன்னும் பின்னுமாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முற்றுமுடிய நம்மளை பாதுகாக்கிற ஒரு அன்பு தகப்பன் அவர் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு தகப்பனை பின்பாக அவருடைய கட்டளைகளை, வாக்குதத்தங்களை, அவர் சொல்லிய எல்லா காரியங்களை, வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் கடைபிடித்து வாழும் பொழுது அவர் நமக்கு முன்னாடி போகிறவராக இருக்கிறார், எல்லா தடைகளை உடைக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவர் முன்னாடி போகிறார்னா எல்லா தடைகள், பிரச்சனைகள் மாறும். அப்போ அந்த கோணலானவைகள் ஏன் வருதுன்னா, இப்போ நம்ம நான் சரியாக தானே போயிட்டுருக்கேன், நான் சரியாக தானே டிசிஷன்லாம் எடுத்துகிட்ருக்கிறேன், நான் போகும்போது திடீர்னு நம்மையே எதிர்பார்க்காத முடியாத அளவில் ஏதாச்சும் ஒரு தடைகள், ஏதாச்சும் ஒரு நம்ம நேராக போகிற பாதையில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஊழியத்தில் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் குடும்ப காரியங்கள் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு கோணலான ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போகிறோம். நமக்கு ஏன் நல்லா தானே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்தது, திடீர்னு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, திடீர்னு ஏன் இப்போ ஒரு கோணலான பாதையில் நம்ம சிக்கி கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கலாம். அப்போது தேவனுக்கு நம்ம எப்பொழுதுமே கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசினுடைய காரியங்களுக்கு நாம் செவி கொடுத்து இந்த உலகத்திற்கு பின்பாக கடந்து போவோம் என்று சொன்னால் நம்மளுடைய பாதைகளில் இந்த கோணல்கள், இந்த சறுக்கல்கள், இந்த சிக்கல்கள்லாம் காணப்படும். அப்படி அந்த சூழலை நான் மாட்டி இருக்கிறேன்னு சொல்லி கலங்கும் பொழுது அந்த இடத்துல நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் அந்த கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவரா, உங்களுக்கு முன்னே கடந்து போகிறவரா, இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம போகிற பாதையில் பள்ளங்கள் இருக்கலாம், நம்ம போகிற பாதையில் கரடு முரடுகள் இருக்கலாம், நம்ம போகிற பாதையில் மலைகள் இருக்கலாம், நம்ம ஒரு குழி இருக்கலாம், வலைகள் இருக்கலாம், நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த கண்ணிகள் இருக்கலாம். அப்போது நம்ம போகிற பாதை, அந்த கோணலான பாதையில் நம்ம தடுமாறலாம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ அந்த உலகத்தில் நாம் சுற்றி பார்த்தா எல்லா இடங்களிலுமே ஒரு பாவம் நெருங்கி இருக்கிற அந்த சூழல் இருக்கிறது. அதன் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் என்று சொன்னால் இந்த சிக்கல்களிலிருந்து, இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த குழி, இந்த பள்ளம், இந்த வலை, இது எல்லாவற்றிலிருந்து நம்மளை தூக்கிவிட அவர் நமக்கு முன்னாடி போகிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு கோணலான காரியங்கள் சிலருக்கு காணப்படலாம். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆலயத்திற்கு போவதில்லை, ஆனால் வேதம் வாசிப்பதில்லை, அந்த வேத வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கிறதில்லை. அதே போல் நம்ம சரியான ஜெப வாழ்க்கை இல்லை, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு இல்லை, குடும்ப ஐக்கியம் இல்லை, ஆலயத்தில் ஐக்கியம் இல்லை, ஒரு தனி ஜெபம், உபவாச ஜெபம், இது மாதிரி எதுவுமே இல்லாத போது நமக்கு முன்னாடி எப்படி கர்த்தர் போவார்? ஆகவே தான் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அந்த கோணலான பாதைகளை விட்டு நான் வருகிறேன், என் பின்மாற்றத்திலிருந்து நான் வருகிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையில் கூட சில கோணலான பாதைகள் காணப்படலாம். இந்த நாட்களில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கலாம். கணவர் ரட்சிக்கப்பட்டா மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது மனைவி ரட்சிக்கப்பட்டா கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அதே மாதிரி பிள்ளைங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், பெற்றவங்களை துன்பப்படுத்துகிற பிள்ளைங்களாக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தோங்கன்னா நிறைய இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு பெரிதான பிரச்சனைகள் காணப்படலாம். கடனால் ஒரு பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு கோணலான பாதையை போல் நம்ம வழி தெரியாமல் அந்த இடத்துல சிக்கி நின்று கொண்டு இருக்கலாம். ஒரு வேலை இல்லையேன்னு சொல்லி முடங்கி இருக்கலாம். நம்ம தேடி தேடி பார்த்துட்டு பின்மாற்றத்தில் போய்
போய் சோர்வடைந்து நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் பின்மாற்றத்தில் போய் இந்த உலக காரியங்களுக்கு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு, இந்த குடி, இந்த போதை, இந்த செல்ஃபோன், இந்த அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நம்மளுடைய பாதை அது வெறும் கோணலானவைகளாக மாறுகிறது. அது பெரும் சிக்கல்களாக மாறுகிறது. முடிவிலோ அது நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகிறது. நம்மளுடைய ஆத்துமாவில் ஒரு ஜீவன் இல்லாத நிலையில் கடந்து போக வேண்டிய சூழல். அப்போ ஆவி, ஆத்துமா, சரீரம் ஒரு செத்துதா ஒரு நரகத்துக்குள்ளாக போகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போகிற பாதை கோணலாக இருந்துச்சுன்னா அது போய் கடைசியில் அது நரகத்தில், பாதாளத்தில் நம்மை தள்ளிவிடும். அந்த கோணலான பாதையிலிருந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே இந்த இடத்துல நீ எங்கே நின்று கூப்பிட்டாலும் அந்த இடத்துல இயேசு உன்னை தேடி வருவார். எனக்கு முன்னாடி போங்கப்பா, நான் உங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது எப்பேற்பட்ட கோணல்களை, எப்பேற்பட்ட சூழல்களை ஆண்டவர் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை செவ்வையாக மாற்ற இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 125:5 தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். நம்ம கோணலான பாதையில் போகிறவங்களோட அவங்களோடவே நம்ம சாய்ந்து போனால் அக்கிரமக்காரரோட நம்மளையும் அதே போல தான் எண்ணுவாங்க. ஆகவே நாம் அவர்களை விட்டு திரும்பி நாம் கர்த்தருக்கு பின்பாக நாம் கடந்து போக அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ கோணல்களை நம்ம போகிற பாதையில், வாழ்க்கை பயணத்தில் இந்த கோணலான பாதையை செவ்வையாக்குகிற ஒரே ஒரு சொல்யூஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் உங்களுக்கு முன்னாடி போவார்னா, நீங்கள் அவருக்கு பின்னாடி போவீங்கன்னா இந்த கோணலான பாதைகள் இந்த நொடி பொழுதே ஆண்டவர் செவ்வையாக்க இன்றைக்கும் ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போது செவ்வையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். 2 சாமுவேல் 22:33 தேவன் எனக்கு பலத்தாரனானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுவார். அவர் தான் நமக்கு அரணாக இருக்கும் பொழுது, பாதுகாப்பாக இருக்கும் பொழுது அவர் அந்த வழிகளை அவர் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை நேர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 40:4 பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். அப்போ அந்த பள்ளங்கள் எல்லாம் அது என்ன செய்யும், நம்ம போகிற பாதையில் பள்ளங்கள் இருந்தால் அது எல்லாம் உயர்த்தப்படும். சகல மலை குன்றுகள் இருந்தால் அது தாழ்த்தப்படும். கோணலானவை எல்லாம் அது செவ்வையாகும். கரடான பாதைகள் எல்லாம் ஆண்டவர் சமமாக அதை மாற்ற, அதை நேர் வழியாக, செவ்வையான வழியாக நம்ம போகிற பாதையை அவர் நமக்கு முன்னாடி போகிறார்னா, அப்படி நமக்கு எல்லா காரியத்தில், நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் கரடு முரடு மேடு பள்ளம் இப்படியெல்லாம் நம்ம சூழ்ந்து நெருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு முன்னாடி, ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நமக்கு செவ்வையான வழியை காட்டுகிறவர் அவர். இந்த சூழலை உங்களுக்கு மாற்ற இன்றைக்கும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். லூக்கா 3:4 பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகளை செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். அப்போ பாருங்க, எல்லா கரடு முரடெல்லாம் சமமாகும் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போனாருன்னா. நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். நம்ம இயேசுவையே சார்ந்து வாழ வேண்டும். நம்மளுடைய பாதையில் இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளையை, தன் குழந்தையை கரங்களை பிடித்து கொண்டு நடந்து போகிறார் என்று சொன்னால், அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கும். எப்படின்னா போனால், ஒரு டிராஃபிக்காக இருக்கலாம், ஒரு ஏதாச்சும் பள்ளம் மேடு, நான் கண்ணை மூடிட்டு கூட அந்த குழந்தை போவேன். ஏன்னா என் தகப்பனாருடைய கையை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன், அதனால் அவர் சரியான பாதையில் என்னை கொண்டு போய் விடுவார், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களை அதை ஃபேஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நம்மை உருவாக்கிய பரம தகப்பன் இருக்கிறார். அவர் தாயுள்ளம் கொண்டவர், தகப்பனை போல நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறான். ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். எந்த சூழலை, சிக்கல்கள், அந்த கோணலான பாதைகளை நம்ம சிக்குண்டாலும் அவர் அந்த இடத்துலேருந்து கூப்பிடும் பொழுது அவர், நான் உங்கள் பின்னாடி வரேன்ப்பா, எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க அப்படின்ட்டு நீங்கள் உண்மையாக அர்ப்பணிப்பீங்கன்னா எப்பேற்பட்ட கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்கி உங்களை வாழ வைத்த அந்த பரலோக வரைக்கும் ஆண்டவர் கூட்டி செல்ல அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த நாள் அர்ப்பணிங்க. தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்மளுடைய பரம தகப்பன் நம்ம தோல் மீது சுமந்து கொண்டு போகிறார். ஆகவே அவரிடத்துல நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா நம்மளை
கடைசி பரியந்த அவர் கைவிடவே மாட்டார். அவரை மாத்திரம் முன்மாதிரியாக நீங்கள் வச்சிங்கன்னா, எனக்கு முன்னாடி அவர் போகிறாரு. எத்தனை கரடுகள் வரலாம், எவ்வளோ போராட்டங்கள் வரலாம், எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், அதன் மத்தியில் இயேசு உங்களுக்கு முன்னாடி போனாருன்னா அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றி செவ்வையான பாதையை அதை மாற்ற இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உபாகம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 16:8 தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வைராகியம், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நீங்கள் மனுஷங்க மேலே வைக்காத இயேசு மேலே உங்கள் நம்பிக்கை வச்சு பாருங்க. அவர் கடைசி வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். எப்பேற்பட்ட சூழலையும் ஃபேஸ் பண்ண அவர் கூட இருந்த ஆலோசனை கர்த்தரா. அவர் உங்களுக்கு முன்னாடி போய் தடைகளை உடைக்கிறவரா, கோணல்களை செவ்வையாக்குகிறவரா, உங்களுக்கு முன்னாடி தூதனை அனுப்பி காரியத்தை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவரா, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவரா. அவர் உங்களுக்கு முன்னாடி போகணும்னா இந்த நாளில் நீங்கள் யாருக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறீங்க? உலகத்துக்கு பின்னாடியா, அல்லது உலக காரியங்களுக்கு பின்னாடியா, பிசாசினுடைய காரியங்களுக்கு பின்னாடியா, இந்த செல்ஃபோன், போதை வஸ்து, குடி, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று சொல்லி உரிமை பாராட்ட முடியாது. நீங்கள் இயேசு பின்னாடி போகும் பொழுது அவர் உங்கள் முன்னாடி போவார். அவர் உங்கள் முன்னாடி போனார்னா எல்லா தடைகளை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்ற இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் ஆமோஸ் 9:12 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது அந்த விழுந்து போயிருக்க என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் என் வழியெல்லாம் கரடு முரடு, அதெல்லாம் ஒரு அருவருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் திறப்புகள் இருக்குது, இதை யாரால் அடைக்க முடியும்? என் வாழ்க்கை விழுந்து போயிருக்கு, யாரால் கட்ட முடியும்? என் வாழ்க்கை ஒரு பழுதாய் போயிருக்கு, யார் சீர்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன், உங்களை உருவாக்கின தகப்பன் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல வந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கரங்களில் எடுத்தவர், அதில் பழுதானதை சீர்படுத்தினவர், அதை செவ்வையாக்கினவர், அதில் திறப்புகளை அடைத்தவர், உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் அது யாருக்கோ உரியது, அது யாருக்கோ பேசுறாங்க நீங்க எண்ணினீங்கன்னா அது யாருக்கோ தான் போகும். வேதத்தில் ஒரு வாக்குத்தத்தமும் அது எனக்குரியதுன்னு சொல்லி உரிமை பாராட்டும் பொழுது அவருடைய இரத்தத்தால் கழுவ விட்ட பிள்ளைங்களாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைங்களா இருந்தா அவர் நம் தகப்பனா இருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு கொடுத்ததெல்லாம் அவருடைய பிள்ளைங்களுக்கு இது எனக்குரிய வாக்குத்தத்தம், என் தகப்பன் எனக்குரிய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், நான் இதை உரிமை பாராட்டுவேன்னு சொல்லி எனக்குரியதுன்னு சொல்லி உரிமை பாராட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தம் இது உங்களுக்குரியதாக இருக்கிறது. ஆகவே தான் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2 இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியதுன்னு சொல்லி உரிமை பாராட்டுங்க. இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. நான் ஆண்டவர் பின்னாடி இந்த நாளில் நான் உலகத்து பின்னாடி நான் போக மாட்டேன். ஏன் வாழ்க்கையில் இவ்வளோப்பட்ட போராட்டம், கோணல், சிக்கல், தடை, போராட்டம் ஏன் இருக்குதுன்னா நீங்கள் எதுக்கு பின்னாடி போயிட்டுருக்கீங்க? ஏசுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா அவர் உங்கள் முன்னாடி போவார், தடைகளை உடைப்பார். நீங்கள் அந்த மாதிரி அவர் பின்னாடி போய் பாருங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைங்களா மாற்ற அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் அப்படியே இருக்கிற இடங்களில் இந்த நாளில் ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பான்னு சொல்லி உலகத்துக்கு பின்னாடி, இந்த சினிமாவுக்கு பின்னாடி, போதைக்கு பின்னாடி, இந்த பிசாசுக்கு பின்னாடி, இந்த பிசாசின் காரியங்களுக்கு பின்னாடி, தவறான உறவுகள், பாவங்கள், இதற்கு பின்னாடியெல்லாம் போய் கொண்டிருந்தோன்னா நம்ம வழியலெல்லாம் அது கோணல், சிக்கல், நம்ம அதுலேருந்து சிக்குண்டு கடைசியில் நரகத்தில் போய் தான் முடியும். ஆனால் இந்த நாளில் இருக்கிற இடத்துல
கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். கோணலான நம்மளுடைய வாழ்க்கையை செவ்வையாக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு அதே இடங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா, இந்த நொடி பொழுதுலேருந்து இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்குரியது. அப்படி இருக்கிற இடங்களை நாம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான நாளில் கூட நீர் எங்களோடு பேசின அந்த ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக மனதார ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். அப்பா ஆண்டவரே, அந்த வார்த்தை என் கர்த்தர் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தையின்படி ஏசப்பா ஆண்டவரே, இந்த நாள் அந்த வார்த்தையின் மூலமாக எங்ககிட்ட பேசுனீங்க. அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, தாய்மார்களை, தகப்பன்மார்களை, பிள்ளைங்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு முன்னாடி ஆண்டவரே நான் போய் கொண்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை எதனால் சிக்குண்டு இருக்கிறதே, இவ்வளோ கோணல்கள் பிரச்சனைகள் காணப்படுகிறதே என்று சொல்லி கலங்கி நான் இனிமேல் இயேசுக்கு பின்னாடி நான் போக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே உங்கள் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே அவங்களுடைய கோணலான எல்லா பாதைகளை செவ்வையாக்குகிறவர் ஆண்டவரே. அவர்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறதுக்காக நன்றி. இந்த நிமிடம் முதல் ஆண்டவரே அப்படி அர்ப்பணித்து ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அப்பா ஆண்டவரே உம்முடைய இரக்கம் தயவு வெளிப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிமிடம் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி நீங்கள் போகிறீங்க. அவங்க உங்கள் பின்னாடி வரப்போகிறாங்க. எல்லா கோணல்களை நீங்கள் செவ்வையாக்கிட்டீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா. தொடர்ந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க கண்ணீரை தொடங்க ஏசப்பா. கர்ப்பக்கனி இல்லாத தவிக்கிற பிள்ளைங்களுக்கு கர்ப்பக்கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலையை நீர் கட்டளை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் முன்னாடி போங்கப்பா. பிசாசின் போராட்டத்திலேருந்து, வியாதியிலிருந்து, சாபத்திலேருந்து, பில்லி சூனியத்திலிருந்து யார் என்னை விடுதலை பண்ணக்கூடும் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற அன்பு பிள்ளைங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போங்க ஏசப்பா. தடைகளை உடைக்கிறவரா, அற்புதம் செய்கிறவரா, கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிறவரா ஆண்டவரே அப்பா, செங்கடலை உடைக்கிறவரா நீங்கள் முன்னாடி போங்கப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தையின்படி நீங்கள் முன்னாடி போகிறீங்க. எல்லா கோணலான பாதைகளை நீர் இப்பொழுதே செவ்வையாக்குகிறீங்க. உடைய பிள்ளைங்களை அப்படி நீர் ஆசீர்வதித்த அன்புக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்ட அன்புக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அது ஆண்டவரே 30, 60, 100 மடங்கா பலன் கொடுக்கட்டும். உங்கள் நாம இந்த இடத்துல மகிமைப்படட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.